பிரிவு வரை போய் மீண்டும் இணைந்த தம்பதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதனால் பிரிவு ஏற்பட்டது, என்ன புரிதலால் மறுபடி சேர்ந்தார்கள், எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க, வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? யார்கிட்டயுமே என்னால சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டதுக்கு அப்புறமா தான் மணி என்ன ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. தெரிகிறதா? இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படித்தான் நீ பொறுமையா இருக்கிறியோ? நான் எங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னால் அது தாங்கிக்க முடியல. எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. என்னால் ரொம்ப தாங்கிக்கவே முடியல. இப்போ கூட அழுக்கழிக்காக தான் வருது, என்ன சொல்ல, என்னால் முடியல. எல்லாரும் அவருக்கு தான் ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் ஆகணும். இது திங்குற ஐஸ் இல்லை, திணிக்கிற ஐஸ். இவனுக்கு ஏற்றுக்கிட்ட முதல்ல ஐஸ். ஏன் அடிச்சிங்க முதல்ல? அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே கோபப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. என்னடா கையோங்கிற? அடிச்சிலியா அடிச்சிலியா அடிச்சிலியா? இப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாத ஒரு கரெக்டா பேசுறான்டா அவன். அடிக்கடி சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனால் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டால் தான் தெரியும். டைவர்ஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க, நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள். இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டா என்ன, உனக்கு சாப்பிடாட்டி என்ன, நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன், நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கற அப்படின்னாரு. அவன் தான் மனுஷன், அவன் தான் மனுஷன். இந்த அன்பு தான் முக்கியம், குழந்தை ரெண்டாவது பட்சம் தான் நமக்கு. என்ன ஞானம், என்ன ஞானம். கை கொடு, கை கொடு. 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அதுல இருந்து ஒரு 5 years நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க? ஆமா. சாரி ஃபார் தி பிரேக். ஓ, அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? வீக்லி 1 week அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். பம்பரா பாரு, கோழி பிடிக்கிற மாதிரி. ஆஹா, சூனா போனா. வீட்டில் இதெல்லாம் இல்லை, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும்னா நிறைய டைமுக்கு வரமாட்டாரு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். உலகார பாவி, அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சவனே நீ எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணுமா? இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதனால அவனுக்கு தண்ணியில நின்று தண்ணி அடிக்கணும் அவனுக்கு ஆசை. அது எதுக்கு நான் வாழ்வேன், அது எதுக்கு வாழ்வேன்? அவங்க கட்டாயம் வந்துருவாங்கன்னு எப்படி உறுதியா இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்களை போட்டு அடியடின்னு அடிச்சிருக்கீங்க. நம்மளுக்குள்ள 1008 பிரச்சனை வரலாம், ஆனா அதுல சில கருங்காலிகள் 3வது மனசுங்க இவங்க எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. தனியா இருக்கும்போது தான் நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. ஆனால் அது 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. ஒரு வருஷம் கன்சீவா இருக்கும் போது அந்த நல்லா பாத்துக்கிட்டாரு. அவரு பாத்திரம் கழுவுவாரு, அவரு சமைச்சு கொடுப்பாரு. ஒரே வாய்டா, ஒரே வாய்டா, போதும், ஒரே வாய்டா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நீ பொத்திட்டு உட்கார்ற. உங்களை பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் இருந்தீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. அங்கே தான் அவங்களோட ஈவினிங் அங்க போயிடுவீங்களா என்ன? பசங்களோட சுத்த தோணும்ல, வீட்டில் தனிமையாக சோக போட்ட போட்டு அப்படியே படுத்துருவேன். நடிக்காத நீ. இவ்வளவு ஒண்ணுமண்ணா பழகிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்கிற வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த 2 வீரை குடிச்சு மண்டையை போட்டுருப்பேன். மேரேஜ் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. அதனால தான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. நான் என்னங்க சொல்லுவேன்? 3ஆவது நாள் கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? சார்
அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல, ஆமா சார். அப்ப நீங்க கல்யாணம் தான் பண்ணிருக்க கூடாது. பண்ணியிருக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா சார், கல்யாணம் பண்ணோடனே அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப லவ்வை விட முடியல சார் என்னால. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் செத்து போடுவேன். எனக்கு லைஃப் கொடுச்சோம்னா அப்புறம் எப்படி நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவைஸ் காப்பியே வந்துருச்சு. அப்ப அவ்வளவுதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. டேய் இவன் சாதாரண ஆள் இல்ல, ஜீன்ஸ் போட்ட சகுனி. ஒரு அதிகாரப்பூர்வமாவே கிடைச்சிருச்சு இல்லையா, பிரிஞ்சாச்சு. முத்திரையோட வந்தப்ப பயம் இருக்கும்ல, ஓ இனிமே அவன் நமக்கு சொந்தம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சோ? பயமே வந்துருச்சு. நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல? எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? இந்த மௌன ராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ்ல கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு. அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இந்த கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, சந்தோஷமான அதிர்ச்சி அது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. அப்படியே அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக, வர சினிமாக்கு போக. ஆக்சுவலா பார்த்தா இவங்க உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு நாள் போச்சு? 12/12/2018 வரைக்கும் போச்சு சார். இந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு. செல்லாதாக்க செல்ல வைக்கணும், அதனால திரும்ப ஒரு மேரேஜ். ஆனா நூதனமான கப்பலுங்க நீங்க. அவங்க சில நேரம் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார். உன் நினைப்பு பூரா சொம்ப மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? அப்ப அவர் தான் சொல்லுவாரு, இது ஒத்து வராது, டைவர்ஸ் பண்ணணும். ஒரு பாட்டு போடும், அந்த பாட்டில் உள்ளவங்களை பார்த்தா இவங்க மாதிரி தான் எக்ஸ் இருந்தாங்க, இப்படி தான் நாங்கள் இருந்தோம் என்ன அறியாம நான் சொல்றது. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. கிரேட் ஐயா? ஒருவேளை பேசுறாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர்கிட்ட சண்டை போடுவேன். ஒரு பாட்டு போடும், அந்த பாட்டு எக்ஸ் இருந்தாங்க, இப்படி தான் சண்டை போட்டு அவரு சரி வேண்டாம் அப்பனா பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சார். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆர்டர் காப்பி வந்துருச்சு. அவரு தான் ப்ராப்ளம் பண்ணாரு. திருப்பி அவங்களே வந்து அதாவது அவளை ஒரு தடவை கூட்டிட்டு வந்து உட்கார மட்டும் வைங்க, ஒரு தடவை பேசி பாக்குறேன். எங்க வீட்ல இருந்து கால் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்றேன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாங்க. அவங்க என்ன பேசினாலும் சரி, வேண்டான்ற ஒரே வார்த்தை மட்டும் தான் நம்ம வாயில வரணும். முடிவு பண்ணிட்டு தான் நான் போய் உட்கார்ந்தேனே. ஒரு முடிவை எடுக்கணும்னு விவாதம் பண்ணா கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துட்டு விவாதம் பண்ணா கடைசி வரைக்கும் விவாதம் தான் தொடரும், முடிவு வராது. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து எனக்காக அழுதாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போயிட்டு நான் கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஐயோ நம்மகிட்ட சண்டை போட்டவனா இவன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? யார் தூக்கல தூங்கலையா? நான் வரட்டா? குட் ஆபீஸ். இப்போ நமக்கு வந்து அந்த நல்ல லைஃபை கொடுக்க ட்ரை பண்றாங்க. அது கொஞ்சம் ஏத்துக்கிட்டு தான் பாப்போமே. எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அவங்களுக்கு மாதிரியே நாங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓ டிவோர்ஸ் வந்துருச்சுல? டிவோர்ஸ் வரல. அப்ப நான் தாலி எல்லாம் கழட்டிட்டேன், உச்சக்கட்ட கோவம் கழட்டிட்டேன். பையனை வச்சுட்டே 2வது மேரேஜ் பண்ணோம். கடந்து போறதுதானே வாழ்க்கை.